தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறைவார்த்தைகள் 13-17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவருடைய வெளிவிடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? எனும் ஒரு தினாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவரிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் தூய அந்தோனியாருடைய பக்தர்களே, இந்த ஜூன் மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவரை போற்றுகின்றோம், ஆண்டவரை புகழ்கின்றோம். கோடி அற்புதர் தூய அந்தோனியார் இந்த உலகத்திலே என்னாலும் இறை அன்பை, பிறர் அன்பை பறைசாற்றக்கூடியவராக தன் வாழ்நாளிலே 36 ஆண்டுகள் புனிதத்திலே வாழ்ந்தவராக, சிறு வயதிலிருந்தே பெர்தினாந்து என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த வாழ்வு தன் வாழ்நாளில் இறுதி நாள் வரை பதுவை புனித அந்தோனியார் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்விலே பல மாற்றங்கள், பணி வாழ்விலும் கிறிஸ்துடைய இந்த விசுவாசத்திலும் அவர் பிறந்தது அந்த போர்ச்சுகல் நாட்டிலே இருக்கின்ற இந்த லிஸ்பன் என்ற இடத்திலே பிறந்தாலும், ஆனால் அவருடைய இறப்பை பார்க்கிற பொழுது பதுவாவிலே அந்த ஏழை எளிய மக்கள் மத்தியிலே தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். கோடி அற்புத தூய அந்தோனியார் அவருடைய வாழ்விலே இந்த தீய வழிகளெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை அவர் பற்றி கொண்டார். தன் வாழ்நாளிலே பல்வேறு இன்னல்கள், துறவற வாழ்விலே ஒரு பக்கம் அவருக்கு பல பிரச்சனைகள், அதே வேளையிலே அவருடைய பணி செய்யக்கூடிய இடங்களிலும் பல போராட்டங்கள், சத்துருக்களுடைய தொல்லைகள் அனைத்தையுமே அவர் வென்றார். வாழ்விலே எதில் நாம் வளர வேண்டும், எதில் நாம் வளரக்கூடாது என்பதை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நமக்கு அருமையாக சொல்லுகின்றது. கட்டுப்பாடற்றவரின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையிலிருந்து விழுந்து விடாதபடி கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் அதே சமயத்திலே நாம் எதில் வளர வேண்டும் அதையும் ராயப்பர் அருமையாக முதல் வாசகத்திலே சொல்லுகிறார். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள், அவருக்கே இன்றும் என்றென்றும் ஆட்சி உரித்தாக என்று குறிப்பிடுகின்றார். இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசுவுக்கு வந்த சோதனை, அவர் வாழ்நாள் முழுவதுமே அவருக்கு சோதனை தான். ஏதோ பாலை நிலத்திலே, ஏதோ அழகிய இடத்திலே ஏதோ 3 சோதனை மட்டும் அல்ல, மாறாக அவருடைய வாழ்நாள் முழுவதுமே. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம், இவர் என்ன இந்த யூத சட்டத்தின்படி இந்த விபச்சார பண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாரா, என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்று அவரை சோதிக்குமாறே அந்த பரிசேயர்கள் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கும் பார்க்கிறோம். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, வேணுமா வேண்டாமா என்று இயேசுவை புடமிடுகிறார்கள், இயேசுவை சோதிக்கிறார்கள். அதனால் இயேசு மிகுந்த அறிவு தெளிவு பெற்றவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்திலே ராயப்பர் சொன்னது போல, நீங்கள் அவருடைய அறிவிலும் அருளிலும் வளர்ச்சி பெறுங்கள் என்று சொன்னது போல, இந்த ஜூன் மாதம் கோடி அற்புத தூய அந்தோனியார் தன் வாழ்ந்த அந்த 36 ஆண்டுகளிலே அறிவு தெளிவோடு இருந்தார். செல்லும் இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து கடவுளுடைய சம்மட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இறை வார்த்தையை போதிப்பவராக, இறை வார்த்தையை அறிவிப்பவராக, இயேசுடைய இந்த அனுபவங்களை, இயேசு என்ன புதுமைகளை செய்தாரோ அதை அனைத்தையுமே தன் வாழ்நாளிலே செய்யக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவராக கோடி அற்புத தூய் அந்தோனியார் ஆற்றியிருக்கின்றார். அவருடைய இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அவர் மிக்க இந்த ஆசீர்வாதங்களை இன்றைய நாள் இந்த புனித மார்சலைன், புனித பீட்டர் இருவருமே
தொடக்க கால திறவிலே 4ஆம் நூற்றாண்டிலே மறைசாட்சிகள், பல இன்னல்கள், பல இடையர்கள், அந்த டைக்லேஷியன் அவர்களை சென்ற இந்த மன்னன் வாழ்ந்த அந்த காலத்திலே ரோமை கடவுளை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். ஆனால் புனித மார்சலின், புனித பீட்டர் இருவருமே நாங்கள் ரோமை கடவுளை வணங்க மாட்டோம், இயேசு ஒருவரே எங்கள் ஆண்டவர், இயேசு ஒருவரே எங்களுடைய மீட்பர், இயேசு ஒருவர்தான் எங்களுக்கு வாழ்வு என்று இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக தங்களுடைய வாழ்நாளிலே அறிவு தெளிவோடு விழிப்பாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் தவறக்கூடிய வழிகள் அநேக இருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கையிலே கெட்டு போவதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஆனால் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். எங்கு கவனம் அற்றவர்களாக நாம் சென்று விடுகிறோமோ, அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்ப உறவாக இருக்கட்டும், நம்முடைய ஒவ்வொரு வாழ்நாளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், எங்கு கவனமற்ற நிலையிலே நாம் சொல்கிறோமோ அங்கு பாதாள குழிக்கு இன்றைக்கு ஒவ்வொரு தள்ளப்படுகின்றோம். ஆகவே மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க, புதிய மன்னகத்தை, புதிய விண்ணகத்தை இதோ ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்றார். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எப்பொழுது இந்த உலகம் மாறும், இந்த உலக போக்கிலான இந்த வாழ்விலிருந்து விடுபட்டு ஆண்டவரே என் கோட்டை, அவரே என் சொந்தம், அதான் சொல்கிறார். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அத்தகைய ஒரு அறிவு தெளிவு, கடவுளுக்குரியதை, கடவுளுக்குரிய செயல்பாடுகளை, அவருக்குரிய அந்த வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ப்பவர்களாக, அவரோடு சேர்ந்த அந்த உறவிலே, கடவுளுக்குரிய அந்த பேரானந்தத்திலே, பேரின்பத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்க்கப்பட, அவரை மகிமைப்படுத்த, அவரை அறிய, அவரை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் தூய அந்தோனியார் கடவுளை மகிமைப்படுத்தினார். இந்த உலகம் நிலையற்றது என்பதை அவர் அறிந்து இளைய வயதிலேயே அவ்வளோ ஒரு பொலிவோடு துடிப்போடு ஆண்டவருடைய அந்த அன்பு தீயிலே அவர் நிரப்பப்பட்டவர். அவருடைய இந்த நாளிலே, இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஜூன் மாதத்திலே பல தேவைகள், இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தூய அந்தோனியார் வழியாக ஒவ்வொரு கிடைக்க வேண்டிய இந்த நவநாளை தொடங்கி ஜெபிக்கிற அநேக உள்ளங்கள், 13 நாள் இந்த நவநாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் பல அற்புதங்களை இந்த ஆண்டிலே பெற இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்திலே இந்த மாதத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித மார்சலின், புனித பீட்டர் எவ்வாறு இறை வாஞ்சியோடு தங்களுடைய வாழ்வை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இரத்தம் சிந்தி மறை சாட்சியத்திலே பங்கெடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அருளிலும் அறிவிலும் நாங்கள் வளர எங்களுக்கு உம்முடைய கிருபையை பொழிவீராக. கோடி அற்புத தூய அந்தனுடைய பரிந்துரை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும், இன்னைக்கு திருமண வரமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இன்னும் சத்துருக்களுடைய தொல்லைகள், சாத்தானுடைய தொல்லைகள், அலைக்கிழைப்பு, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னால் படிக்க முடியவில்லை, என்னால் வேலை செய்ய முடியவில்லை, என்னால் இன்னைக்கு நடக்க முடியவில்லை, என்னால் உறங்க முடியவில்லை, என்னால் உணவு உண்ண முடியவில்லை என்று, என்னால் மருந்துகளை உண்ண முடியவில்லை என்று அநேக பேர் பாடுகளோடும் பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிற அநேக குடும்பத்தார் இந்த அலைக்கழிப்பு மாற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே ஒவ்வொருவரை கோடி அற்புத தூய் அந்தோனியார் எனக்கு சுகப்படுத்துகிறார், நலப்படுத்துகிறார், குணமளிக்கிறார் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொருவருமே அவரவர் ஆண்டவருடைய மக்களாக இணைந்து வாழ, கடவுளை போற்றி புகழ தேவையான எல்லா வரங்களையும் ஆண்டு இந்த ஜூன் மாதத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி, பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்பும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.